நீ ஒன்ன தொலைச்சேன்னா உனக்கு முன்னாடி உன் கனவும் தொலைஞ்சு போகும். நீ அது இல்ல. Your dream is your signature. உன்னால முடியும், நிச்சயம் முடியும். ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திவ்யா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். திவ்யா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸில் இன்றைக்கி ஒரு ஈஸி டுட்டோரியல்ஸ். ஸோ ஈஸி டுட்டோரியல்ஸ் இஸ் காமன் ஃபார் ஆல். அந்த மாதிரி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது. இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிற ஒரு விஷயமும் கூட ட்ரேசிங் மெத்தட். ட்ரேசிங்கில் நிறைய டெக்னிக்ஸ் இருக்கலாம், பட் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, ரொம்ப ஈஸியாக, எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸும் இல்லாமல், எதுக்காகவும் வெளியில் போகாமல் நம்ம கிட்டக்க இருக்கிற அவைலபிள் மெட்டீரியல்ஸை வச்சு ரொம்ப ஈஸியாக எப்படி ட்ரேஸ் பண்ணலாம். இந்த டுட்டோரியல்ஸ் போடுறதுக்கு மெயின் காரணமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் முக்கியமாக திவ்யா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸில் இருக்கிற அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ட்ரேசிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஹெக்டிக்காக இருக்குது. அதனால அவங்களால இன்னும் கான்ஃபிடென்ட்டாக டிசைன்ஸ் போட முடியல. ஸோ இந்த டுட்டோரியல்ஸை வந்து கொடுக்க போகிறதே எங்களுடைய டைரக்ட் ஸ்டூடெண்ட் தான். ஸோ அவங்க வந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் அவங்க தெரிஞ்சுட்டு என் கிளாஸஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அது பார்க்கையில் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ஆக்சுவலாக அதை நான் செய்யவே இல்லை, அவங்களுடைய ஐடியாஸ் தான். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது. பிகாஸ் டைரக்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் அந்த ட்ரேஸ் பண்ணுற மெத்தடு வந்து அவங்க சொல்லிக் கொடுக்குற விதத்தை வச்சு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதையே நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் மெயினாக இந்த வீடியோஸே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்டக்க எந்த ஒரு பிரிண்டரும் இல்லாமல், வெளியில் போய் பிரிண்டிங் எடுக்காமல், ஜெராக்ஸ் எடுக்காமல், கார்பன் இல்லாமல், ட்ரேசிங் பேப்பர் இல்லாமல் ரொம்ப அழகாக நீங்கள் பார்க்குற எல்லா டிசைன்ஸையும் உங்களோட ஃபேப்ரிக்கில் கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ட்ரேசிங் பண்ணுறதுக்கு வேறு எதுவுமே தேவையில்லைங்க. உங்கள் கிட்டக்க மொபைல் ஃபோன் இல்லைனா டேப் இருக்கணும் அவசியம் இல்லை, மொபைல் ஃபோன் இருந்தாலே போதும். இந்த ஃபோன் எல்லாருக்கிட்டையும் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை வச்சு நம்மளால் ஒரு கம்ப்ளீட் டிசைனை ரொம்ப அக்யூரேட்டாக உங்களால் ஃபேப்ரிக்கில் கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து மொபைல்ல தேவையான பிக்சரை டவுன்லோட் பண்ணி எடுத்திருக்கோம். இதை வந்து எவ்வளோ பெரிய சைஸ் வேணும் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஜூம் பண்ணிக்கலாம். பிகாஸ் நீங்க அப்படியே பிக்சர் எடுத்தீங்கன்னா சைஸ் ஆஃப் த இமேஜ் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ ஓரளவுக்கு நீங்க நல்லா ஜூம் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி மேலே கீழே லெஃப்ட் ரைட்டு நம்மளால இதை மூவ் பண்ணிக்கிற முடியும். இப்போ நம்ம எடுத்திருக்கிற அந்த இமேஜை கிளாத்தோட கீழே வைக்கிறோம். ஸோ கிளாத்தோட கீழே வைக்கையில உங்களுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, லைட்டிங் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுக்கு ரொம்ப வெளிச்சம் இல்லாம ரூம்ல வந்து டியூப் லைட்டோட வெளிச்சம் மட்டும் இருந்தா போதும். நீங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு லைட்டிங்கை கம்மி பண்ணிக்கோங்க. வச்சுட்டு நீங்க கீழே கிளாத்துக்கு கீழே வச்சுட்டு டிரா பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. இப்ப டிராயிங்ல பாத்தீங்கன்னா ரொம்ப டச் பண்ணி நீங்க வரையாம ஜஸ்ட் லைக் தட்னு சொல்லிட்டு பென்சிலை மூவ் பண்ணியே நீங்க வரைஞ்சிங்கனாலே உங்களுக்கு அக்யூரேட்டா பிக்சர்ஸ் வந்துடும். இதுல வந்து பாத்தீங்கன்னா அவுட்லைன் ஆஃப் த பிக்சர்ஸ் உங்களுக்கு ரொம்ப அக்யூரேட்டா வந்துடும். இதவே வச்சு அப்படியே நம்ம வரைஞ்சிட முடியும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இதுக்கப்புறம் மேல நம்ம திரும்ப டார்க்கன் பண்ண போறோம். ஸோ அதனால எந்த இடத்துல என்னென்ன பார்ட் வருதுன்ற அவுட்லைன் பிக்சர்ஸை நீங்க வந்து வரைஞ்சிருங்க. பாருங்க, இப்போ இந்த நமக்கு இந்த ஹேண்டோடைய பார்ட் வந்து தேவைப்படுது. அப்போ நம்ம லைட்டா ஸ்கிரீனை டச் பண்ணி லேசா மூவ் பண்ணிட்டு ஜூம் அவுட் பண்ணல, நம்ம ஸ்கிரீனை மட்டும் லைட்டா மூவ் பண்ணிட்டு நம்ம வந்து தேவையான பார்ட் எல்லாம் வரைகிறோம். பாத்தீங்கன்னா தேவையான இடத்துல ரொம்ப நல்லா லாங் பிரஸ் பண்ணி டச் பண்ணிடாதீங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு ஜூம் அவுட் ஆயிடும், இல்லாட்டினா வந்து பிக்சர் வந்து சேஞ்ச் ஆயிடும். திரும்ப இந்த பொசிஷன் கொண்டு வரது கஷ்டம். அதை லைட்டா நீங்க வந்து சாஃப்டா ஹேண்டில் பண்ணுங்க. இப்ப பாருங்க, அந்த ரிமைனிங் பார்ட்ஸ் போடணும் கேல. அதே மாதிரி நம்ம வந்து பிக்சரை வந்து லைட்டா மூவ் பண்றோம். ஸோ இதே மாதிரி நீங்க பண்ணும்போது உங்களுக்கு இந்த அவுட்லைன் ஆஃப் த பிக்சர் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க. நீங்க மூவ் பண்ணிட்டு உங்களுக்கு எங்கெல்லாம் ரிமைனிங் ஒர்க்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே இதே மாதிரி நீங்க ட்ரேஸ் பண்ணிடுறீங்க. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டர் ஷேட் ஆஃப் த பிக்சர் உங்களுக்கு அக்யூரேட்டா கிடைச்சிருச்சு. அத வந்து அகெயின் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற விஷயத்துல தெரிஞ்சிருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே டார்க்கன் பண்றீங்க. நீங்க வரைஞ்சிருக்கிறது எல்லாத்தையுமே இதே போல நீங்க டார்க்கன் பண்ணிருங்க. டார்க் பண்ணீங்கனாலே உங்களுக்கு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த இமேஜ் கிளாத்ல வந்துருச்சு. சோ இதுக்கு பாத்தீங்கன்னா நமக்கு எந்த பிரிண்ட் அவுட்டும் இல்ல, கார்பன் இல்ல, நம்ம மொபைல்லையே நம்ம டவுன்லோட் பண்ணிருக்கிற இமேஜஸ் நம்ம வந்து வரைஞ்சிரும். என்னன்னா கொஞ்சம் கவனமா நம்ம பண்ணணும். கொஞ்சம் வந்து லாங் பிரஸ் பண்ணிடாம, வேற கம்ப்ளீட் பண்ணாம, அந்த ஸ்பேஸை விட்டுறாம எல்லா இடத்துலயும் நீங்க டயக்ராம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி நீங்க டார்க்கன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அக்யூரேட் பிக்சர் வந்துடும்.
இந்த வீடியோவோட எண்டில் நான் வந்து ஸ்டூடெண்ட்டோட கம்ப்ளீட் ஒர்க், இது வந்து ஆக்சுவலாக ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ்க்காக இந்த டிசைனை வந்து நாங்கள் ட்ரேஸ் பண்ணாங்க ஸ்டூடெண்ட்டு. அந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் போட்ட பிக்சரை நான் காமிக்கிறேன். ஸோ மொபைலில் பார்த்துக்கோங்க, ஏதாவது ஸ்பேசஸ் நீங்கள் வரையாமல் ட்ரா பண்ணாமல் விட்டுருக்கீங்களா அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஜஸ்ட் கனெக்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும். நம்ம ட்ரா பண்ணையிலே மிஸ் ஆகிடாமல் பறஞ்சிட்டோம்னா பரவாயில்ல. சப்போஸ் அது மிஸ் ஆகிட்டா கூட இந்த மாதிரி நம்ம இமேஜஸை வந்து பார்த்துட்டு கூட நம்ம ரீகரெக்ட் பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளோ அக்யூரேட்டா வந்திருக்குன்னு. ஸோ அந்த பிக்சர்ல இருக்கிறதும் இங்க ட்ரா பண்ணி இருக்கிறதும் அவ்வளோ பர்ஃபெக்டா உங்களால ஈஸியா ட்ரா பண்ண முடியும். ரொம்ப ஈஸியான முறையில ஒரு மொபைலை வச்சு அழகா எப்படி ட்ரேஸ் பண்ணலாம் அப்படிங்கறத நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப பாத்தீங்கன்னா இதுல வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் நம்ம போட்டிருக்கோம். இந்த வீடியோட எண்ட்ல ஸ்டூடெண்டோட அந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அவுட்புட் எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு பாருங்க. கண்டிப்பா நீங்க பார்த்த டியூட்டோரியல்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் எல்லாரும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். எப்படி வந்து ஃபோன்லேயே நம்ம வந்து நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி ஒரு ஃபோன் இருந்தாலே போதும். நீங்கள் என்ன டிசைன் எதிர்பார்க்குறீங்களோ அதை வந்து ஈஸியாக உங்களுடைய ஃபேப்ரிக்கில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு மோட்டிவ்ஸாக மட்டும் இல்லாமல் ஒரு ப்ளவுசஸ்லேயே ஒரு டிசைன்ஸாக நீங்கள் வேணும்னா எந்த இடத்துல என்ன டிசைன் வேணுன்றதை நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல மொபைலை வச்சு நீங்கள் ப்ளேஸ் பண்ணி இதே மெத்தடில் நீங்கள் ட்ரேசிங் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப குயிக்காக இருக்கும், முக்கியமாக ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு ஒர்க் வந்து அவுட்புட் நல்லா வர்றதுக்கு மெயினான ரீசன் கண்டிப்பாக டிசைன் செலெக்ஷன்ஸ் அண்ட் டிசைன் ட்ரேசிங் தான். என்னதான் நமக்கு எவ்வளோ எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் ஃப்ரீ ஹேண்டில் வரையும் போது ஒரே மாதிரி யூனிஃபார்மாக ஷேப்ஸ் வர்றது கண்டிப்பாக சாத்தியம் இல்லை. ஸோ அதுக்கு இந்த டெக்னிக் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் இன்னும் அப்கமிங் வீடியோஸில் இன்னும் நிறைய விதமான ட்ரேசிங் டெக்னிக்ஸ் வந்து கண்டிப்பாக நான் ரெகுலராக அப்டேட் பண்ணுறேன். அது வந்து இன்னும் வேறு லெவலில் மிரர் இமேஜில் பண்ணுறது எப்படி அப்படின்னு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். இன்ஸ்டாகிராம்லேயும் திவ்யா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் சர்ச் பண்ணினா நிறைய வீடியோஸ் அண்ட் ஷார்ட் வீடியோஸ், அதுக்கப்புறம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க் எல்லாம் நான் அதில் ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை பார்க்கல உங்களுக்கும் ஐடியாஸ் வரும். லைக் யூடியூப்பை பார்த்து சர்ச் பண்ணி படிக்கிறவங்களோ இல்லை வேறு இன்ஸ்டியூட்டில் படிக்கிறவங்களோ இல்லை திவ்யா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாகவே இருந்தாலும் கூட உங்களுக்கு அதில் நிறையா நாலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும், நிறைய ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் திவ்யா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ்ன்றதை சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நீங்களும் எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். Please don't forget to subscribe our channel. Thanks for watching. Keep on watching. Thank you. Yeah.